உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம முக்கியமான 3 விஷயத்தை பத்தி பேச போறோம். முதல் விஷயம் என்னன்னா, முருகர் கோயிலா இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் மலைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தர்கால கோழி வெட்டுறாங்க, ஆடு வெட்டி பலியிடுறாங்க. இதனால கோயிலோட புனிதத்தன்மை, முருகர் கோயிலோட புனிதத்தன்மை கெடுது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. ஆனா நமக்கு எழுதக்கூடிய கேள்வி என்னன்னா, முருகருக்கே கோழியை படையலா போட்டிருக்கிறோம், முருகருக்கே ஆட்டை பலியிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற வரலாறு சங்க இலக்கிய பாடல்கள் மூலியமா உறுதியளிக்கப்பட்டிருக்கு. அது என்னங்கிறது இந்த காணொலி மூலியமா பார்க்கலாம். அதையும் தாண்டி இன்னைக்கு இது சிக்கந்தர் மலையா இல்ல திருப்பரங்குன்ற மலையா அப்படிங்கிற கேள்வியும் வாக்குவாதமும், அந்த விளக்கை எங்க ஏத்தணும், ஏத்தலாமா ஏத்தக்கூடாதா மேல மலை உச்சியில அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. அதோட விளக்கங்களும் அந்த ஊர் மக்கள் சொல்லக்கூடிய விஷயங்களும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறையும் நம்ம இந்த காணொலியை முழுமையா பார்க்க போறோம். மூன்றாவதா, இது நாள் வரைக்கும் நம்ம நல்லா பார்த்திருக்கோம், இந்த கோயிலை பாதுகாக்கிறோம், மதத்தை பாதுகாக்கிறோங்கிற யாராச்சும் கோயிலுக்குள்ள மக்கள் யாராலையும் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்துக்கு வந்து கலந்துக்கிட்டாங்களா? தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை கோயிலுக்குள்ள உடமாடிக்கிறாங்கன்னு சொல்லி போராட்டத்துல யாராச்சும் கலந்துக்கிறாங்களா? கலந்துட்டது கிடையாது. தமிழ்ல தான் வழிபாடு நடத்தணும், முருகர் கோயில்ல திருச்செந்தூர்ல குடமுழுக்கு தமிழ்ல நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழ் கட்சி போராடி இருக்காங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களோ இந்துத்துவவாதிகளோ யாராச்சும் தமிழ்ல தான் குடமுழுக்கு நடத்தணும் அப்படின்னு சொல்லி பேசி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை இந்த காணொலி மூலியமா உடைச்சு கீழே போடுறதுதான் இந்த காணொலியோட நோக்கம். காணொலி முழுமையா பாருங்க, நிறைய முக்கியமான விஷயங்கள் இந்த காணொலியில சுருக்கமா நம்ம பேச போறோம். திருப்பரங்குன்றத்துல 100 வருடமா நாங்க அந்த உச்சி பிள்ளையார் கோயில்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல தீபத்தூண்ல தான் நாங்க விளக்கேத்திட்டு வந்துட்டு இருக்கிறோம். இவங்க புதுசா பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க அதுக்கும் மேல இருக்கக்கூடிய தர்கா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தூண்ல விளக்கேத்தணும்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. இதற்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி அந்த கோயில் நிர்வாகமும் ஊர் பொதுமக்களும் மக்களுடைய நம்பிக்கையை குலைக்கும் விதமா பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க நடந்துக்கிறாங்க. அவங்களுக்கு எங்களுடைய வழிபாட்டு முறையை பத்தி எந்த புரிதலும் கிடையாது அப்படிங்கறது ஒரு தரப்பினர் சொல்றாங்க. மூன்றாவது முக்கியமான கேள்வி நமக்கு எழுப்புது, இன்னைக்கு கோயிலை பாதுகாக்கிறோம், இன்னைக்கு நம்ம வந்து வழிபாட்டை பாதுகாக்கிறோம்னு சொல்லக்கூடிய இந்துத்துவவாதிகள் யாராச்சு நம்மளுடைய கோயிலுக்குள்ள தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் வந்து சாமி கும்பிட கூட தடை செஞ்சு வச்சிருக்கிற அந்த விஷயம் அப்பவும் இதே மாதிரி கோர்ட் உள்ள போகுது, இதே மாதிரி போலீஸ்காரங்களா வந்து மாபெரும் கலேபரம் நடந்தது. அன்னைக்கு இந்துத்துவவாதிகள் எங்க போயிருந்தாங்க? இன்றளவும் பல கோயில்களுக்குள்ள தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களால போக முடியல. கோயில் கருவறைக்குள்ளங்க கோயிலுக்குள்ளேயே போக முடியல அப்படிங்கிற நிலைமை இருக்குது. இதற்கு நம்ம இந்துத்துவவாதிகள் என்ன பதில் சொல்ல போறாங்க? அதையும் தாண்டி திருச்செந்தூர் முருகர் கோயில்ல குடமுழுக்கு தமிழ்ல நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ட்ல கேஸ் நடந்துச்சு. அந்த கோர்ட்டோடைய தீர்ப்பு தமிழ்ல தான் குடமுழுக்கு நடத்தணும் வந்ததுக்கு அப்புறமும் அங்க நடந்த ஏகப்பட்ட கலேபரத்தப்போ இந்துத்துவவாதிகள் எங்க போயிருந்தாங்க? இன்னைக்கு நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, இந்துத்துவவாதிகள் முருகரை பாதுகாக்கணும்னு சொல்லக்கூடிய வாயடிக்கக்கூடிய இந்துத்துவவாதிகள் திருச்செந்தூர் முருகர் கோயில்ல குடமுழுக்கு தமிழ்ல தான் நடக்கணுங்கிறதுல உங்களுடைய கருத்து என்ன? அதையும் தொடர்ந்து 1000 வருஷமா 100,000 வருஷமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த உச்சி பிள்ளையார் கோயில்ல தான் நாங்க வந்து விளக்கேத்திட்டு வரோம்னு சொல்லி அந்த ஊர் பொதுமக்கள் சொல்லும் போதும், அந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அந்த தூண்ல தான் விளக்கேத்திட்டு இருந்தீங்க, அதனால நம்ம அங்க விளக்கேத்துறது தான் முறையா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்துத்துவவாதிகள் இன்னைக்கு தர்க்கம் பண்றது நம்ம பல இடங்களை பாக்குறோம். 100 வருஷத்துமா பின்பற்றிட்டு வரக்கூடிய அந்த நடைமுறையை பிரேக் பண்ணி அதற்கு முன்பாக அந்த 100 வருஷத்துக்கு முன்பாக அந்த விளக்கதான் ஏத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத ஒத்துப்போம். ஒருவேளை அதை பின்பற்ற மாதிரி இருந்தா நம்மளுடைய பழனி கோயில்ல 100 வருஷத்துக்கு முன்னாடி அங்க பூஜை, அந்த கோயில் கருவறைக்குள்ள போய் பூஜை செஞ்சுட்டு இருந்தது பழனி பண்டாரம்னு சொல்லக்கூடிய ஒரு குடும்பத்தினர் தான் அந்த பூஜையையும் ஆகமத்தையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து பிராமணியர்கள் உள்ள போய் ஆடிட்டு இருக்கிறாங்க. இந்த இந்துத்துவவாதிகள் மீட்கணும், காப்பாற்றணும், முருகரை பாதுகாக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க அந்த பிராமணர்களை அப்புறப்படுத்திட்டு அங்க பழனி பண்டாரங்களை பூஜை நடைமுறைகளுக்கு உள்ள கொண்டு போய் வைப்பாங்களா? கடவுளோட கருவறைக்குள்ள கொண்டு போய் வைப்பாங்களா? நாம் இதே மாதிரி கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மருதமலையிலையும் பண்டாரன்னு சொல்லக்கூடிய அந்த கம்யூனிட்டி குறிப்பிட்ட மக்களால தான் அந்த கோயில் பாரம்பரியமா கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் விஜயநகர பேரரசு காலத்துலதான் அந்த விஜயநகர பேரரசுடைய ஒரு முக்கியமான மந்திரியின் கீழே தான் இந்த நடைமுறை மாறி பிராமணர்கள் இந்த மாதிரி முருகர் கோயிலுக்குள்ள போய் அந்த ஆகங்களை செஞ்சதாகவும் கருவறைக்குள்ள போனதாகவும் அதற்கப்புறம் தான் உரிமையில தலையிட்டு தமிழ் மக்களுடைய உரிமையை பிடிக்கக்கூடிய வழிபாட்டு உரிமையை பிரிக்கக்கூடிய இந்த செயலை நாம் தமிழ் கட்சி வன்மையா கண்டிக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்தந்த ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிற்று கடவுள்கள், சின்ன சின்ன கடவுள்கள் இருந்திருக்கிறாங்க. ஒரு குலதெய்வ கடவுளாக வழிபட்டு வந்தவர் தான் நம்ம முருகர் வந்து ஒரு தேசிய கடவுளா நம்ம தமிழர்கள் வந்து வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வழிபாட்டு முறையில ஒரு முக்கியமான கலாச்சார பின்னணிதான் இந்த கோழியை பலி கொடுக்கறது, சேவலை பலி கொடுக்கறது, ஆட்டை பலி கொடுக்கறது அப்படிங்கிற மரபை பின்பற்றிட்டு வந்தவங்க தான் நம்ம தமிழர்கள்.
அதுக்கப்புறம் சைவ மதத்துக்கு திரும்பும் போதும் பல பிராமணியர் சிந்தனை உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு நம்ம பல முருகர் கோயில்ல முருகரை வந்து வெஜிடேரியன் கடவுளா கன்வெர்ட் ஆகுறாங்களே ஒழிய பாரம்பரியத்தின் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா எல்லா முருகர் கோயில்லையும் நம்ம வந்து இந்த நம்ம ஆட்டை பலி கொடுக்கக்கூடிய அந்த கலாச்சாரம் தமிழர்களுடைய பாரம்பரியத்தோட ஒன்று இருக்கு. அந்த அடிப்படையில நீங்க பார்க்கும்போது இந்த இந்த இந்துத்துவவாதிகளால ஒருபோதும் நம்மளுடைய கலாச்சாரத்தையோ நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தை ஒருபோதும் இந்த இந்துத்துவவாதிகளால புரிஞ்சுக்க முடியாது. அவர்கள் சொல்றாங்க முருகருடைய தொன்மை வந்து கெட்டுருதே, புனிதத்தன்மை கெட்டு போகுது அப்படிங்கிறான். ஆனா திருமுருகாற்றுப்படையில் என்ன சொல்றாங்கன்னா இளமாட்டு கறியையும் தேனையும் திணைமாவையும் இணைச்சு கடவுளுக்கு படைச்சதா திருமுருகாற்றுப்படை சொல்லுது. கூகுள்ல நீங்க எல்லாமே இருக்குது, இன்னைக்கு எல்லாமே புக்கும் கூகுள்ல வந்துருச்சு, நீங்க அடிச்சு பாருங்க நான் சொல்றது பொய்யா இல்லையான்னு. அந்த ஒவ்வொரு கோயிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வேலுகள்ல பலி கொடுக்கக்கூடிய சிஸ்டம்ல ஒரு இப்படி இருந்திருக்கிறது என்னன்னா, அந்த உயிரோடு இருக்கக்கூடிய சேவலை அந்த வேல்ல அடிச்சு அந்த உயிருக்கு துடிக்கக்கூடிய அந்த சேவல் ஆடும்போது அந்த மணியும் ஆடுது அப்படின்னு சொல்லி திருமுருகாற்றுப்படையில ஒரு குறிப்பு சொல்லுது. இன்னைக்கு நம்ம வந்து இந்த நூற்றாண்டுல உட்கார்ந்துட்டு அந்த நூற்றாண்டுல மக்கள் வழிபட்ட முறையை வந்து விமர்சிக்கிறது வந்து மிக தவறான ஒரு விடயமா இருக்கும். ஏன்னா இன்னையில இருந்து 100-200 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் வந்து அது ஒரு குறிஞ்சி நில தலைவனா இருக்கக்கூடிய முருகன், குறிஞ்சி நில தலைவனா இருக்கக்கூடிய முருகன் ஒரு வேடவன், வேட்டையன் எப்படா வெஜிடேரியனா இருக்க முடியும்? ஏதாவது ஒரு அறிவு இருக்காடா உங்களுக்கு? வேட்டை சமூகமா தமிழர்கள் வாழ்ந்துட்டு இருந்த போது அவங்க வந்து முழுக்க முழுக்க விவசாயத்துக்கு கூட திரும்பாத சமயத்துல அவங்க முழுக்க முழுக்க வேட்டை சமூகமா இருந்திருக்கிறாங்க. வேட்டையாடி சாப்பிடுவாங்க. அப்ப நான்வெஜ் சாப்பிடாம வேற என்னத்துல திங்கிறது? அறிவு இருக்குதா உங்களுக்கு? நான்வெஜ் மேல இந்த மாதிரி அசைவ உணவுகள் மேல மதத்தை திணிக்கக்கூடிய அரசியலை இந்த வட இந்தியர்களால தான் தமிழ்நாடு முழுமைக்கு பரப்பப்பட்டிருக்கு. அது கூட சேர்ந்து இந்த கொஞ்சம் இந்துத்துவவாதிகளும் உள்ள புகுந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம். அந்த திருப்பரங்குன்ற மக்கள் சொல்றாங்க, எங்களுடைய வழிபாடு 100,000 வருஷமா நாங்க இதை தான் பின்பற்றிட்டு வரோம். முஸ்லிம்களோ இந்துக்களோ எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி தர்கால போய் கோழியை பலியிட்டு சாப்பிடுவதோ, ஆட்டை பலியிட்டு சாப்பிடுவதோ இஸ்லாமிய மரபுக்கே எதிரானது. அதையும் மீறி அங்க இருக்க இஸ்லாமியர்கள் எப்படி இந்த வேலை செய்யறாங்க? ஏன் அப்படின்னா அவர்கள் தமிழர்கள், தமிழ் மரபை பின்பற்றக்கூடிய தமிழர்கள் ஏதோ ஒரு காரணத்தால மதம் மாறி போயிருக்கிறாங்க. அவங்க மதம் மாறி போனதுக்கு அப்புறம் கூட தமிழர்களுடைய மரபா இருக்கக்கூடிய இறை வழிபாட்டில் இருக்கக்கூடிய இந்த பலியிடக்கூடிய கல்ச்சரை அவங்களால விட முடியல. அதனாலதான் இன்றளவும் பல தர்காவுல மாதிரி பலியிட்டு கடவுளுக்காக பலியிட்டு மக்கள் எல்லாம் சாப்பிடக்கூடிய அந்த ஒரு நடைமுறை இருந்திருக்குது. இது இஸ்லாம்ல கிடையாது, அடிப்படையில இஸ்லாம்ல கிடையாது இது. ஆனாலும் தமிழர்களுடைய தொன்மை, தமிழர்களுடைய வரலாறு, அவர்கள் தொன்று தொட்டு அவனுடைய இன்னைக்கு இருக்க இஸ்லாமியர் இல்லாட்டியும் அவன் இஸ்லாமியரோட அப்பாவோட 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 அப்பா அந்த வேலையை செஞ்சிருக்கிறாரு. அந்த வரலாறு அந்த ஊருக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த பிணைப்பை பிரிக்கிறதுக்கான வேலையை இன்னைக்கு பாசிச பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த ஊர் மக்கள் இந்து முஸ்லிம் கிறிஸ்டியன் எல்லாத்தையும் தாண்டி அந்த ஊர் மக்கள் அந்த ஒரு நடைமுறையை பின்பற்றுறாங்க. அதைய தடுத்து நிறுத்துறதுக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க எல்லாத்தையும் மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீ பழனி கோயிலுக்கு போய் பண்டாரங்க சொல்லக்கூடிய அந்த கம்யூனிட்டி பீப்புள்ஸ் நீ வந்து கருவறைக்குள்ள விடுவியா? உடனும் கோரிக்கை எழுப்புவியா? கோர்ட்ல இதே மாதிரி போய் கேஸ் போடுவியா? ஐயா 100 வருஷத்துக்கு முன்னாடி பழனி பண்டாரங்கள் தான் ஏன் உள்ள பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனா இன்னைக்கு பிராமணர்கள் உள்ள உட்காந்து ஆடிட்டு இருக்காங்க, ஒரு கேஸ போடு நீங்க சுப்ரீம் கோர்ட்ல போய். அதனால மறுபடியும் அந்த பண்டாரங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களையே வந்து பழனியில வந்து பூஜை செய்ய வைக்கணுங்கயா. அப்புறம் இந்த சமஸ்கிருதத்துல மந்திரம் ஓதக்கூடிய கலாச்சாரம் எல்லாம் இங்க இல்லைங்கய்யா, வெறும் ஒரு 2000 வெறும் 200-300 வருஷத்துக்கு முன்னாடி தான் இங்க வந்திருக்கு. அதனால அதையும் மீட்டெடுப்போங்கய்யா. தமிழ்நாட்டுல அனைத்து கோயில்களிலும் தமிழ்ல தான் அர்ச்சனை நடக்கணும், தமிழ்ல தான் குடமுழுக்கு நடக்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை போடுங்கன்னு இந்துத்துவவாதிகள் நீங்க போய் கேள்வி எழுப்புங்க. எவன்டா கோயிலுக்குள்ள தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை விடமாட்டேன்னு சொல்றவன், நான் இந்துடா நான் ஒருவன்டா அப்படின்னு சொல்லிட்டு நீ தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாத்தையும் இணைச்சிட்டு இந்துத்துவவாதிகள் நீங்க அந்த கோயிலுக்குள்ள போங்க. தைரியம் இருக்கா, திராணி இருக்கா, துணிவு இருக்கா, துணிச்சல் இருக்கா இதை பத்தி பேசுறதுக்கு இந்துத்துவவாதிகளுக்கு? மத கலவரத்தை உருவாக்குறதை தாண்டி வேற எந்த சிந்தனையும் கிடையாது. மக்களோட நலன் வாழ்வு, மக்களுடைய ஒரு ஒற்றுமை, மக்களுடைய
எதை பத்தி கவலை இல்லை. கலேபரத்தை உருவாக்குறதே பிரிச்சு ஆள்றது. முஸ்லீம் கிறிஸ்டின் பிரச்சனை, இந்து முஸ்லீம் பிரச்சனை உருவாக்கிட்டோம் அப்படின்னா இந்துக்களோட ஓட்டெல்லாம் செதறாம கிடைக்கும். இதெல்லாம் குஜராத்ல நடக்கும், பீகார்ல நடக்கும். இந்த தமிழ்நாட்டுல நடக்காது, வாய்ப்பு இல்ல. இந்த வேலையை நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கிறனாலதான் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டை விட்டு முழுக்க முழுக்க அப்புறப்படுத்தப்பட்டிருக்குது. ஏடிஎம்கே காரங்க காரி மூஞ்சில துப்புனாங்க. எங்க அம்மாவை சொன்ன உங்க கூட கூட்டணியே கிடையாதுடா அப்படின்னு சொல்லி கிழிச்சாங்க. உங்க கூட பிஜேபி கூட கூட்டணியில இருந்தனாலதான் நாங்க தோல்வி அடைஞ்சோன்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. இன்னைக்கு அவர் கூடயே போய் கூட்டணி வைக்கிறீங்க. உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? தைரியம் இருக்கா? தமிழ்நாட்டு மக்களை தனியா போய் சந்திக்கிறதுக்கு தைரியம் இருக்கா? கிடையாது. ஏடிஎம்கேவோட ஒரு ஷோல்டர்ல சாஞ்சுக்கிட்டு தான் போகணும். தேர்தல் அரசியல்ல துணிச்சலா தனியா வந்து நின்று தைரியம் இருக்கா உங்களுக்கு போட்டியிடுவதற்கு? 40 சீட்டு விட்டு கொடுத்தீங்க. மோடி மோடி மோடின்னு சொன்னீங்க. எங்க போனார் மோடி? 40 சீட்டு போயிடுச்சு. தேர்தல் அரசியலை விட்டுருங்க, மக்கள் அரசியலுக்கு வாங்க. அந்த முருகர் மலையை வந்து முருகர் மலைன்னு அறிவிக்கணும்னு போராடக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இத்தனை மலைகளையும் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் குவாரிங்கிற பேர்ல அடிச்சு உடைச்சு வித்துக்கிட்டு இருக்காங்க பல மாநிலங்களுக்கு. அதை பற்றி என்னைக்காச்சும் நீங்க கேள்வி எழுப்பியிருக்கீங்களா? நம்ம மரபுப்படி மலைகளும் ஆறுகளும் தான் வழிபாட்டு தலங்களா பின்பற்றப்பட்டு இருக்குது. நல்லா பாருங்க நீங்களே, பல கோயில்கள் வந்து ஆத்தங்கரை ஓரமா இருக்கும், பல கோயில்கள் மலை மேல இருக்கும். மலையும் ஆறும் தான் தமிழர்களுடைய ஒரு முக்கியமான வழிபாட்டு ஸ்தலம். ஆறுல மணல் அள்ளி விற்கிறான். அதை பத்தி என்னைக்காச்சும் இந்துத்துவவாதிகள் கேள்வி எழுப்பியிருக்கீங்களா? மலையை உடைச்சு கொல்றான் குவாரிங்கிற பேர்ல. அதை என்னைக்காச்சும் கேள்வி எழுப்பியிருக்கீங்களா? இது மாதிரி மக்களுக்காகவோ மக்களுடைய இயற்கை வளங்களுக்காகவோ எதிர்கால நல்வாழ்வுகளுக்காகவோ எந்த கேள்வியும் எழுப்புறதில்லை. அதையெல்லாம் விட்டுட்டு வெறும் கடவுளை பாதுகாக்கிறோம் அப்படிங்கிற ஒரு போலி பிம்பத்துல கலேபரத்தை உருவாக்குறத தாண்டி இந்த பாரதிய ஜனதாக்கு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. நாம் தமிழர் கட்சி இது வன்மையா கண்டிக்குது. அங்க இருக்கக்கூடிய அந்த கோயில், அதாவது திருப்பரங்குன்றம் மலை, அந்த ஊர் மக்களுக்கு சொந்தமானது. இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினாங்கிறத குப்பையில போடு. திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற அந்த ஊருக்கு சொந்தமானதுதான் அந்த மலை. அந்த மலை திருப்பரங்குன்றம் மலைன்னு தான் தர்கால் இருக்கவங்களே சொல்லும் போது சிக்கந்தர் மலைங்கிறது ஊர் மக்கள் பேச்சு வழக்கில் கூப்பிட்டு இருக்காங்க. அப்ப நீயா ஒரு கலைபரத்தை உருவாக்குற? இது முருகர் மலையா சிக்கந்தர் மலையான்னு கேட்கிற. அவங்க தர்காலே எழுதி வச்சிருக்காங்க இது திருப்பரங்குன்ற மலையில் இருக்கக்கூடிய தர்கான்னு எழுதி வச்சிருக்காங்க, போர்டு வச்சிருக்காங்க. அதை உங்க கண்ணுக்கு தெரியல. இந்துவும் முஸ்லீமும் கிறிஸ்டியனும் அந்த ஊர் மக்கள் ஒன்னா இருக்கிறாங்க. 100-200 வருஷமா அந்த ஊர் மக்கள் ஒன்றுமையா வாழ்ந்துட்டு இருக்கிறத பிரிக்க நினைச்சா அது ஒருபோதும் நடக்காது. நாம் தமிழர் கட்சியினர் இது வன்மையா கண்டிக்கிறோம்.